சிங்கப்பூருக்கு போனவங்க லேட்டா வரும்போதே நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? இந்த தடவையாவது பிரியாமாவுக்கு நீங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு தான் வருவீங்கன்னு. நீங்க என்னடான்னா மாப்பிள்ளையும் பார்த்து அங்கேயே கல்யாணத்தையும் முடிச்சு மாப்பிள்ளைய கையோடவே கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா. என்ன ஏன் கோச்சுக்கிற? பொண்ணு மாப்பிள்ளைய வரப்போறோம்னு முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணி இருந்தா மோள தாளம் ஆரத்தி எல்லாம் தடபடலாம் ஏற்பாடு பண்ணி. எனக்கு வழித்துணையா வரக்கூட லாய்க்கு இல்லாத அந்த அண்ணா காவடிய எனக்கு வாழ்க்கை துணைவனா நினைச்சியா? கெட் லாஸ்ட் ஃப்ரம் யுவர் அவுட். ஐயோ சரி சரி. தாத்தா இதெல்லாம் உங்களால வந்ததா? என்னம்மா என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னுடைய சொத்துக்கும் அழகுக்கும் இந்தியாவிலேயே மாப்பிள்ளை கிடையாது. உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் தான் எனக்கு கணவரா வர முடியும். என்னுடைய இந்த முடிவு வெள்ளியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எனக்கும் இந்த ஆளுக்கு முடிச்சு போட்டு பேசுச்சே. வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க. முதல்ல இந்த ஆளு வெளியில போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. சாப்பாடு போடுறாரா? சாப்பாடு இதன சத்திரமா? ஐயா சாப்பாடு ரெடியா இருந்தா சாப்பிடலாமே. நிஜமாவா? ஆமா. என் பேத்தி இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமும் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தனா இங்க இருக்கிறவங்க உளறத கேட்டு போயிட்டா உங்க மனசை புண்படுத்துறதா ஆயிடுமே. இந்த அம்மாவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாலும் நான் இங்க இருந்து சாப்பிடாம போக மாட்டேன். தம்பி உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட போறோம். அப்புறம் உன் ஆயுசு பூராவும் என் ஃபேக்டரியில வேலை செய்யறேன். சம்பளம் மாசம் 2000 ரூபாய். வெளியம்மா இத வந்துட்டேன். இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? ஒரு வேளை மர கலண்டு போயிருக்க முடியா? எப்படி சொல்ற? பின்ன என்ன, ஒரு கேடி கிரிமினல் போய் ஃபேக்டரியில வேலை கேட்கலாமா? ஐயோ அந்த தம்பியை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. தப்பு தப்பு, நீ சொல்றதுதான் கரெக்ட். சொல்லு சொல்லு. நீ வேணா பாத்துட்டாரு. இந்த ஆள் இருக்கிறது எல்லாம் சுருட்டிட்டு தாத்தாவை குத்தி கொலை பண்ணிட்டு போறான். அப்புறம் தான் தாத்தாவுக்கு புத்தி வரும். செத்ததுக்கு அப்புறம். ஆமா. ஆல் மெம்பர்ஸ் நம்ம பிரசிடென்ட் வராங்க. வாங்க எல்லாரும் போய் ரிசீவ் பண்ணுவோம். கம் ஆன் கம் ஆன். Singapore? Oh, it's fantastic. How is your ship journey? Oh, people come on to work. How is your grandpa? It's fine. பிரசிடென்ட், நீங்க சிங்கப்பூர் ப்ரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். Thank you. நினைச்ச அமெரிக்காவுக்கே காலையில போயிட்டு சாயந்தரம் வர இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்ததுக்கு பார்ட்டியா? ஷேம். மெட்ராஸ்ல இருக்க சைனா பஜாருக்கே போறதுக்கு வக்கு இல்லாதவங்களுக்கு சிங்கப்பூர் போயிட்டு வர்றவங்கள பார்த்தா பொறாமையா தான் இருக்கும். செக்ரட்டரி. எஸ் பிரசிடென்ட். இங்க இருக்க ஓல்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிங்க. ஓகே. சிங்கப்பூர் மலேசியால இந்த 5 lakhsக்கு லேட்டஸ்ட் வீடியோ கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். போய் எடுத்துக்கங்க. சொல்லி சாப்பிடுறீங்களா? டேய் இங்க வாடா. யாரா அது? ரொம்ப பெரிய இடம். என்னடா பெரிய இடம்? இது சின்னம்மாவுடைய சிபாரிசு கடிதம் வச்சிருக்காரு. அத நீ படிச்சு பாத்தியா? படிக்கணுமா? பேரை கேட்டாலே கை கால் எல்லாம் உதறுது. ஏய் விடா. இங்க வா. பாத்தீங்களா பாட்டில் நீட்டுறான். பாக்குறேன். அந்த லெட்டர் கொடு. என்ன படிச்சிருக்க? பள்ளிக்கூடமே போனதில்லை. இந்த வேலையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நோ. டிரைவிங் தெரியுமா? நோ நோ. கிளீனிங் வேலையாவது தெரியுமா? என்ன என்ன பார்த்தா இந்த கேள்வி கேக்குற? 2000 சம்பளம், ஏசி ரூம் சிட்டிங். அப்படிதான் அம்மா சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? இப்படி கொஞ்சம் வாங்க. ஏசி கூலா இருக்கா? போச்சா? ஆமா. ஓ பாத்தியா, வேலை கிடைச்ச நன்றியை காட்டுறான். ஓகே ஓகே கிர, நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. யார் அங்க வேலை கொடுத்தா நாளையில இருந்து வர்றதுக்கு? ஏன் நான் கொடுத்த லெட்டர் காமிச்சியா? காமிச்சேன். அத பார்த்ததுனால தான் கழுத்தை பிடிச்சி வெளிய தள்ளிட்டான். வாட்? யாரும் நடிச்சது? அங்க ஒருத்தன் இருக்கான். அடையாளம் காட்ட முடியுமா? வேற மாணிக்கம். ஃபாலோ மீ. ஏய் மாணிக்கமேங்க. அந்த ஐயாவை நான் பார்க்கலாமா? ஐயா என்ன மேன் யூ? Don't touch me. Don't touch factory workers. This is my factory, he's my worker. That is different. Don't talk rubbish. நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கேன். அந்த ஆளை எப்படி கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளலாம்? தகுதி இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஏன் லெட்டர் விட என்ன மேன் தகுதி வேணும்? இதுவரைக்கும் என் சிபாரிசுல எத்தனை பேரை சேர்த்திருக்கேன் தெரியுமா?
அவங்க யார் யாருன்னு கணக்கெடுத்து வைக்க சொல்லிருக்கேன். அத்தனை பேத்தையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு. What? நீ என்ன எம்டியா ஜிஎம்மா? ஆஃப்டர் கிளாக். சொல்லு. இந்த ஃபேக்டரியோட சோல் ப்ரொப்ரைட்டர் நான் சொல்றேன். நான் லெட்டர் கொடுத்து அடுத்து முதல்ல வேலை கொடு. நீ என்ன உங்க தாத்தா சொன்னாலும் வேலை கொடுக்க மாட்டேன். What? தாத்தா தாத்தா என்ன தாத்தா தாத்தா தாத்தான்னு? தாத்தா நான் ரெக்கமெண்ட். நோ, முதல்ல இந்த ஆளை இந்த ஃபேக்டரியில இருந்து தூக்கி எறிங்க. ஒய் கிளர்க் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. நினைச்சேன் மாணிக்கம், நீ கிளார்க் வேலைக்கு கூட லாயக்கு இல்ல. Oh, thank you very much. நாளையில இருந்து நீதான் மேனேஜர். Thank you sir. Thank you madam. தாத்தா டேய் மாணிக்கம், டேய் வீட்டுக்கார வீராசன் வந்திருக்க, வாடா வெளியே. டேய் மாணிக்கம், இப்ப வர போறியா இல்லையா? டேய் என்ன ஆச்சு உனக்கு? அதுவும் இந்த நேரத்துல தண்ணி கிண்ணி போட்டு வந்திருக்கியா? டேய் வீட்டை உடனடியா காலி பண்ணி ஆகணும். இல்லைனா கை வேற கால் வேற தலை வேற துண்டு துண்டா வெட்டிடுவேன். அப்படியா? ஆமா, போய் கத்திய தீட்டிட்டு வா. ஆ? இப்ப பார். டேய் மாணிக்கம், டேய் உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் டேய் இன்னைக்கு உன்னை பார்த்து கலச்சிடுறேன். எங்கடா மாணிக்கம், எங்கடா உன் காலு? பெரியவரே, என்னென்ன பைத்தியக்காரத்தான்? எந்திரிங்க. அட வீட்டுக்காரர் எந்திரிங்க, சொன்னா கேளுங்க. எந்திரிங்க. மாணிக்கம், கல்யாண வயசுல எனக்கு 5 பொண்ணுங்க இருக்காங்க. வீட்டு மேல ஏகப்பட்ட கடனை வாங்கிட்டேன். உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணா ஒரு அம்மா 50,000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொன்னாங்கப்பா. ஒரு அம்மா? சரி சரி, புரிஞ்சு போச்சு. மாணிக்கம், நீ மனசு வச்சாதான் என் பொண்ணுங்க கல்யாணமே நடக்கு. இத முதல்லயே சொல்லியிருந்தா இந்நேரம் கல்யாணமே நடந்திருக்கும். எந்திரிங்க. தம்பி, முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் 50,000 கறந்துக்க. அத்தோட இந்த பணத்தை வச்சு பொண்ணுகளுக்கு தாலி வாங்கி போடு. மாணிக்கம், 1 minute. இந்த வீட்டை காலி பண்ண வச்சுட்டேன். இனி எந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்? படி. சிங்கப்பூரில் பல கொலை வழக்குகளில் ஈடுபட்டு நாடு கடத்தப்பட்ட கேடி கிரிமினல் மாணிக்கம் சென்னையில் உழவுவதாக தெரிகிறது. அவனுக்கு சென்னையில் தங்க இடம் கொடுத்தாலோ உதவி செய்தாலோ அவர்களும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். எத? நீ கண்ணால வளைச்சு கூப்பிடும் போதே உன் காட்டேரி புத்திய காட்ட போறேன். Shut up man. ஏன் பர்மிஷன் இல்லாம எனக்கு முன்னாடி எப்படி நீ உட்காரலாம்? up, get up, எந்திரி, எந்திரி man. இந்த ஒரு ஆண் உட்கார்ந்து அவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா அது அந்த பொண்ணோட பணிவை காட்டுது. ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவளுக்கு முன்னாடி ஒரு ஆண் நின்னுகிட்டு இருந்தா அது அவனோட கொத்தடிமை புத்திய காட்டுது. என் பரம்பரைக்கு அந்த ரத்தம் இல்லையே, எனக்கு எங்க இருந்து வரப்போகுது? ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். நான் பெர்மிட் பண்றேன். எனக்கு சமமா நீ உட்கார்ந்துக்க. What? 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 நான் உட்கார்ந்துக்க நீ பர்மிஷன் கொடுக்கணுமா? உன்ன ஏன் கத்துற? உட்கார்தானே சொன்னேன். படுக்கவா சொன்ன? Don't touch me man. என்ன டச் மீ? இப்ப எதுக்காக என்ன கூப்பிட்ட? நான் நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து பேசல. ஓகே, நானும் நிக்கிறேன். உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா? அசுக்கு. அந்த பொறுப்பு தாண்டி இங்கே வேகாது. உட்கார்ந்தா 2 பேரும் உட்காருவோம், நின்னா 2 பேரும் நிப்போம், படுத்தா 2 பேரும் படுப்போம். அந்த சமத்துவத்துக்கு இடம் கிடையாதுன்னா ஐ ஆம் கோயிங். நில எப்படி எங்க தாத்தாவுக்கு குள்ளா போட்டு வீட்டுக்குள்ள வந்து பர்மனண்டா செட்டில் ஆயிட்ட இல்ல? ஆமா. மரியாதையா இன்னிக்கே சொல்லிக்காம இந்த ஊரை விட்டே போயிடு. நான் ஏன் போகணும்? போக வச்சிருவேன். எப்படி? பல பேருக்கு முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீயா ஓடும்படி பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன
என்ன பண்ணிடுவ? முன்னழகு பின்னழகு தெரியணுங்கிறதுக்காகவே சலக்கு 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 சலக்குன்னு ஏத்தி இறக்கி நடக்கிற பாரு, அந்த இடுப்பை உடைச்சு இடமாத்தி வச்சு எந்திரிக்க முடியாம பண்ணிருவேன். நீ சரியான ஆம்பளை அத செஞ்சு பாரு மேன். நில்லு. This is my house. First you get out. You get out. You get out. You get out ஆல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். தள்ளிடுவேன். கைய வச்சிருவேன். இந்த பாரு, கை நடுங்குது, சொன்னா கேளு. ஆத்திரத்துல எங்கேயாவது பட்டுச்சுன்னா அப்புறம் பெரும் சிக்கலாயிரும். போயிரு, சீக்கிரம் போயிரு. போறேன். உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். எங்க இருந்து கற்பிப்ப? இங்க வா, நான் கத்து கொடுக்கிறேன். ஐயா இருங்க ஐயா, நீங்க இப்படி சந்தோஷப்படுற அளவுக்கு ராத்திரி அங்க எதுவும் நடக்கல ஐயா. எப்படி சொல்ற நீ? நான் பொம்பளையா, மூஞ்சிய பார்த்த உடனே புரிஞ்சுக்குவேன். அப்படி ஏதாவது நடந்திருந்தா நம்ம பொண்ணோட முகம் அப்படியே தாமரை புஷ்பம் மலர்ந்த மாதிரி ஜிகு 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 ஜிகுன்னு மலர்ந்திருக்காது. அது வெந்து நொந்து போய்கிட்டு இருக்குது. மாப்பிள குங்குமம் எல்லாம். குங்குமம்? உங்க பேத்தி என்னைக்கு குங்குமம் வச்சு நீங்க பாத்தீங்க? அது எப்போ அந்த ஒற்றை போட்டு தானே வைக்க. உதட்டு சாயம் நான் வேணா வச்சுக்கான்னு கேட்டா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த தம்பி ஏதோ பாவலா காட்டிக்கிட்டு போகுது. கிடந்து குதிக்கிறீங்களே. வாங்க. வெள்ளையம்மா தம்பி, இவங்கெல்லாம் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பார்க்கணுமா? போய் கூப்பிடு. கூப்பிடுறேன். இரு. ஏப்பா, பொண்டாட்டிய கூப்பிடுறது கூட உனக்கு ஒரு சர்வெண்ட் தேவையா? பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீ புருஷன் காமிச்சாதான் உனக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பாவது அவளுக்கு வரும். எங்க கூப்பிடு. பிரியா. என்னப்பா இது? நீ கூப்பிட்டது என் காதுக்கே கேட்கலையே. கமான் பிரியா, கமான் அப்படின்னு கூப்பிடு. என்னங்க இது, ரேஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி இருக்கு. அப்போ பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, கம்பீரமா. பிரியா. ஹாய் பிரியா. ஹாய். ஐயா, இவங்க எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா நிறுத்தி ஏதோ சொல்லணுமா? ஒன்னா நிறுத்தி என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி திடீர்னு கல்யாணம் நடக்கும் நாங்க யாருமே எதிர்பார்க்கல. உங்க ரெண்டு பேருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிராண்டா பார்ட்டி கொடுக்க போறோம். அதுவும் நாளைக்கே. என்னப்பா பார்ட்டிக்கு போறதா வேண்டாமான்னு உன் உத்தரவுக்காக உன் பொஞ்சாரி உன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம. அது எப்படி? ஏ சார் நோ சொல்லு. பார்ட்டிக்கு வரோம். வர்றோமா? அப்பா ஐயா, நான் குட் மார்னிங் உனக்கு தான் சொன்னேன். குட் மார்னிங் எனக்கா? அடி ஆத்தி, நான் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க குட் மார்னிங் சொன்னது இல்லையே. இன்னைக்கு சொன்னேன், இனிமே தொடர்ந்து சொல்வேன். சொல்லுங்க சொல்லுங்க. தாத்தாவை தவிக்க விட்டு போன ஜென்மத்துக்கெல்லாம் நான் குட் மார்னிங் சொல்ல மாட்டேன். இந்தா. என்னது? என் எதிரி கைப்பட்ட காப்பி. நான் குடிக்க மாட்டேன், நீ குடி. ஐயா, என்னய்யா பாவம் சின்ன பிள்ளை, ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. அதான் திரும்பி வந்ததுல இருந்து பதனமா நடந்துக்குது இல்ல. பதனம் நிரந்தரமா இருக்குமா? இருக்கும். பாப்போம். காப்பி ஆத்தி. என்ன கரெக்ட் சொன்னாதானே தெரியும். கோபுரானே, நீங்களே ரகசியம் பேசினா தெரியக்கூடாதா? ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம் தான் தம்பி.
பிரியாமா ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த ஐயா அதுகிட்ட கோச்சுக்கிட்டு அது தொட்டதை தொட மாட்டேன், கை பட்டதை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாருல்ல. ரொம்ப. அதனால இன்னைக்கு எப்படியாவது தாத்தாவை நம்ம கையால சாப்பிட்டு வச்சிடணும்னு பிரியாவுக்கு ஆசை. இன்னைக்கு எல்லாமே அதே செஞ்சிருக்கு. வெரி குட். இதை எப்படியாவது அந்த பெரியவரை முழுங்க வைக்கணுங்கிற முடிவோட தான் நாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஐடியா. இந்த திட்டத்துல பெருசு வருது. வெள்ளையம்மா, ஐயா, இன்னைக்கு என்ன பதார்த்தங்கள் எல்லாம் நிறத்திலிருந்து உருவம் வரைக்கும் மாறி இருக்கு? யார் செஞ்ச சூழ்ச்சி? ஐயா, இதுல ஒண்ணு சூழ்ச்சியும் இல்ல வீழ்ச்சியும் இல்ல. பிரியாமா இன்னைக்கு சமைக்கிறேன்னு ரொம்ப பிரியப்பட்டுச்சு. சரிம்மா செய்யி அப்படின்னு நான் தான். பாவி பழிகாரி, இத தெரிஞ்சுக்காம நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என் விரதம் என்ன ஆயிருக்கும்? பேத்திக்கிட்ட முறைச்சுக்கிட்டு பொல்லாத விரதம். அந்த பேத்தி தான் எனக்கு முத எதிரி. அவ தொட்டத தொட்ட குற்றத்துக்காக இன்னைக்கு நான் முச்சூடும் பட்டினி. நீங்க இப்படி எல்லாம் அடம் பிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும்யா. அதனாலதான் உங்களுக்காக ஹோட்டல்ல இருந்து பெருசா எடுப்பு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன். பாருங்க பாருங்க ஐயா. புரியுது. இது சாம்பார். வணக்கமே. எப்படி? இது சாப்பாடு. இது பண்ண கைக்கு தங்கத்தோட பண்ணி போடணும். அதுக்கு என்ன தோடா தானே. நல்ல ஒரு 50 பவுன்ல நம்ம பிரியாமா கைக்கு அளவெடுத்து பண்ணி போட்டுருங்க. பிரியாவுக்கு நான் எதுக்கு போடணும்? இந்த சாப்பாட்டையும் பிரியா தான் பண்ணிச்சு. ஐயா, ஆனால் நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. மூடு. வீட்டை விட்டு ஓடி போனவ கையால செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டதுக்காக வேண்டி என் குடலையும் உடலையும் கங்கையில கழுவணும். அப்பதான் பாவம் போகும். நீ அழுகிற. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். நான் காஃபி கொடுத்தா வேணாங்கிறது, பழம் கொடுத்தா வேணாங்கிறது. நான் அவருக்கு எதிரியா? குழந்தை இருந்தப்ப நேத்துல போட்டு வளர்த்தவரு. பாருமா, அவர் விளையாட்டுக்கு பேசுறாரு. பாரு, இல்ல மனசு எதுவும் வச்சுட்டு பேசுறாரு. நான் ஊருக்கு போனப்ப அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு இல்லம்மா. இல்லன்னு இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. நான் செஞ்சது சாப்பிட்டா பாவமா? குடல கங்கையில போய் கழுவணுமா? இல்ல, நான் செஞ்சது தப்புன்னு நிரூபிச்சா நீங்க ஏன் சாவணும்? நானே பட்டி கெடுத்து செத்து போறேன். ஐயோ, ஐயா, இந்த பாரு, திரும்ப இங்க பாரு, இங்க பாரு.